திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவை மதுரை உயர்நீதிமன்றம் அமர்வு உறுதி செய்தது. இதுகுறித்து கோயில் வழிபடுவோர் சங்க தலைவர் ரமேஷுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வணக்கம். நம்முடைய தமிழக ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் டி.ஆர். ரமேஷ் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு சித்திரை 1ஆம் தேதி தான் புத்தாண்டு, அதனால் இன்னும் 3 மாதம் இருக்குது. இருந்தாலும் வாழ்த்தியதற்கு நன்றி. திருப்பரங்குன்றம் மலை அந்த சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் திருப்பரங்குன்றத்திற்கு சொந்தமானது என்று 1923இல் தீர்ப்பு வந்துவிட்டது. அதை எதிர்த்து தர்கா தரப்பினர் மேல்முறையீடு செய்தார்கள். மேல்முறையீடில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதை எதிர்த்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தேவஸ்தானம், அந்த கோயிலின் உபகோயில் தான் திருப்பரங்குன்றம் கோயில், அவர்கள் இதை எதிர்த்து இங்கிலாந்தில் உள்ள பிரிவி கவுன்சிலுக்கு மேல்முறையீடு செய்து வெற்றியும் பெற்றார்கள். அப்பொழுது 1923 தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அந்த மலை சில பகுதிகளை தருவ, தர்கா பகுதிகளை தருவ, பாக்கியெல்லாம் முருகன் கோயிலுக்கு சொந்தம். இதில் சச்சரவே வரக்கூடாது. வருவதற்கு காரணம் 1937 வாக்கில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை எடுத்துக்கொண்ட அறநிலைத்துறை அதன் பிறகு அந்த கோயிலை விட்டு வெளியேறவே இல்லை. அதற்கு எதிராக தீர்ப்பு வந்தும் அவர்கள் செல்லவில்லை. மேலும் 1986இல் ஒரு மோசடி செய்து நீதிமன்றத்தில் பொய்யான ஒரு தகவலை கொடுத்து இந்த கோயிலை தனியாக பிரித்து விட்டார்கள். கோயிலின் மரபுகள், கோயிலின் வழிபாடு விஷயங்கள், இவற்றை காப்பாற்ற வேண்டிய அறநிலைத்துறை மிக மோசமாக செயல்பாட்டினால்தான் இன்றளவும் சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தனி நீதிபதி அவர்கள் 1/12/2025 அன்று தீபம் ஏற்ற வேண்டும், அதுவும் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கொடுத்த உத்தரவை வேண்டுமென்றே மீறி தேவையில்லாமல் 144 தடை உத்தரவை எல்லாம் விதித்து, அதன் பிறகு அது குறித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தபோது நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இது விஷயமாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று பொய் சொல்லி இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை இந்துக்களின் உரிமை அவர்களுக்கு துச்சமாக இருக்கிறது என்று தெரிகிறது. அவர்களை பொறுத்தவரை இதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும், நீதிமன்றம் என்ன உத்தரவு செய்தாலும் இதை நிறைவேற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே 2013-14இல் சிதம்பரம் கோயிலில் முறையற்ற ஒரு செயலளவு நிறுவனத்திற்கு பொதுநல நிதியிலிருந்து, கோயில் பொதுநல நிதியிலிருந்து 15 லட்சமும், கபாலீஸ்வரர் கோயில் பணத்திலிருந்து 5 லட்சமும் எடுத்தவர்கள்தான் இந்த அறநிலைத்துறையினர். அதே போல் எந்த நீதிமன்ற உத்தரவையும் நிறைவேற்றக்கூடாது, தங்களுக்கு பாதகமாக இருந்தால் நிறைவேற்றக்கூடாது என்ற முனைப்பிலேயே இருக்கிறார்கள். சிதம்பரம் கோயில் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பும் சரி, வைத்தீஸ்வரன் கோயிலில் அரசியல் சாசனம் அமர்வு சொன்ன தீர்ப்பும் சரி, இப்பொழுது சமீபத்தில் நான் பெற்ற இடைக்கால உத்தரவு, அதாவது 21 ஆகஸ்ட் அன்று மாண்புமிகு அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 50 பெரிய கோயில்களின் தணிக்கை அறிக்கைகளை PDF வடிவத்தில் அவை பதிவிறக்கம் செய்யக்கூடிய வழியில் எல்லாம் அந்த வலைதளத்தில் போட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். செய்யவே இல்லை. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து 18/12க்குள் செய்ய வேண்டும் என்று மறு உத்தரவு கொடுத்தார்கள். மறு உத்தரவு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் ஒரு இரக்கத்தோடு செய்த செயல் அது. இவர்கள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த ஆணையர் சிறை செல்ல வேண்டும், அந்த அதிகாரி சிறை செல்ல வேண்டும். எனவே நீதிமன்றத்தை மதிப்பதில்லை, தங்களுக்கு விரோதமாக உத்தரவு வந்தால், நியாயமாக உத்தரவு வந்தால் மதிப்பதில்லை என்ற நிலை தொடர்கிறது. இது தொடரக்கூடாது. தீபம் ஏற்றப்படும், அது முருகன் அருளால் நிச்சயமாக ஏற்றப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன். உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இதுவரை இல்லாத வழக்கத்தை இந்த நீதிமன்றம் கொண்டு வர பார்க்கிறது என்றது. அதுக்கு இந்த தீர்ப்பிலேயே அமர்வு நீதிமன்றம் தெளிவாக விளக்கம் கொடுத்து விட்டது. இது ஒன்றும் ஆகமத்திற்கு விரோதமான செயல் இல்லை என்று. சொல்லப்போனால் இந்த தமிழக அரசும் அறநிலையத்துறையும் ஆகமத்துக்கு விரோதமான பல செயல்களை, புதிய செயல்களை கொண்டு வருகிறார்கள். தமிழில் அர்ச்சனை என்றும் தமிழில் கும்பாபிஷேகம் என்றும் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது வராத இந்த யோசனை ரகுபதி அவர்களுக்கு புதிதாக எப்படி செய்ய முடியும், வழக்கப்படி தான் செய்ய முடியும் என்று நேற்று பேசுகிறாரு. ஏன்யா தமிழில் அர்ச்சனை செய்யலாமா, தமிழில் குடமுழுக்கு செய்யலாமா, ஆகமத்துக்கு விரோதமாக செய்யலாமா, ஆகமத்துக்கு விரோதமாக அர்ச்சகர் நியமனம் செய்யலாமா என்று அதை கேள்வி யாரும் கேட்கவில்லை, நிருபர்கள் யாரும் கேட்கவில்லை. கேட்டிருந்தால் இவர் பதில் சொல்ல திணறி இருப்பார். அதனால் உச்சநீதிமன்றம் சட்டத்தின் நிலைப்பாட்டை பார்க்கும். அவர்கள் நிச்சயமாக இந்த தீர்ப்பை 170 பக்கம் அரசு ஆராய்ந்து வழங்கப்பட்ட அமர்வு தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு இல்லை. அந்த தீர்ப்பின் தரத்தை பார்த்து தான் அவர்கள்
தீர்ப்பு அளிப்பார்கள். அதனாலே தீபம் ஏற்றப்படும் என்று தான் நான் நம்புகிறேன். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை மீண்டும் தொடர்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்றம் செல்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பு ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் அன்பழகன்.